உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போது நாம் மஞ்சள் பை செல்வத்தின் ரகசியத்தை பற்றி அறிய இருக்கின்றோம். நம் முன்னோர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருந்தது. அந்த வகையில் ஒரு காலத்தில் கையில் மஞ்சள் பை இல்லாமல் யாருமே சுப காரியத்திற்கு சென்றதில்லைங்க. இன்று அது ஒரு சாதாரண துணி பையாக பார்க்கப்பட்டாலும் அதன் பின்னணியில் பெரும் செல்வம் ஈர்க்கும் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி விரிவாக அறியலாம். முன்னோர்களின் ஈட்டிய பணத்தை வைப்பதற்கு மஞ்சள் நிற பையை பயன்படுத்தினர். இதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நவகிரகத்தின் மங்களகரமான காரியத்திற்கு அதிபதியான குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள். பணத்தை மஞ்சள் பையில் வைப்பதன் மூலம் குருவின் பார்வை பட்டு வீண் விரயங்கள் குறைந்து செல்வம் பெருகும் என்று நம்பிக்கை இருக்கிறதுங்க. மகாலட்சுமி வாசமும் இருக்கிறதுங்க. ஆமாங்க, மஞ்சள் மங்களத்தின் குறியீடுங்க. அன்னை மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்களில் முதன்மையானது மஞ்சள் தாங்க. அதனால்தான் இன்று வரவு செலவு கணக்கு புத்தகங்களுக்கு இன்றும் மஞ்சள் பூசும் வழக்கம் உள்ளதுங்க. மஞ்சள் என்பது அது நம் மூளையின் செயல்பாட்டோடு தொடர்பு உடையதுங்க. அறிவியல் ரீதியாக மஞ்சள் நிறம் ஒளியை அதிகம் பிரதிபலிக்கும் தன்மை கொண்டதுங்க. இது நம் மூளையை சுறுசுறுப்பாக விழிப்புணர்வோடு வைத்திருக்கும். பணத்தை மஞ்சள் பையில் கையாளும் பொழுது அதை செலவு செய்வதிலும் சேமிப்பதிலும் ஒரு தெளிவான முடிவெடுக்கும் திறன் நமக்கு உண்டாகிறதுங்க. நம் உடலில் உள்ள மணிப்பூரா சக்கரம் மஞ்சள் நிறத்தோடு தொடர்பு உடையதுங்க. இது ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை தீர்மானிக்கிறது. தினமும் மஞ்சள் நிறத்தை பார்ப்பது நம் ஆழ் மனதில் நாம் செழிப்பாக இருக்கிறோம் என்ற நேர்மறை எண்ணத்தை விதைக்கும். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவே மாறுகிறோம். எனவே மஞ்சள் பையை செல்வத்தின் அடையாளமாக பயன்படுத்தும் பொழுது பிரபஞ்சம் மேலும் அதிக செல்வத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. சுப காரியங்கள், திருவிழாக்கள் மற்றும் தாம்பூலம் வழங்குதல் என அனைத்திலும் மஞ்சள் பை இடம்பெறுகிறது. அந்த இடம் முழுவதும் நேர்மறை ஆற்றல், அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவுகின்றன. தீய சக்திகள் அல்லது எதிர்மறை எண்ணங்களோ அந்த இடத்தை அண்டாமல் இது ஒரு கவசமாக செயல்படுகிறதுங்க. மஞ்சள் பை என்பது வெறும் துணிப்பை இல்லைங்க. அது நம் பாரம்பரியம் நமக்கு தந்துள்ள ஒரு பணகாந்தம். நம்பிக்கையோடும் அதன் மகத்துவம் அறிந்து அதை பயன்படுத்தினால் நம் இல்லத்திலும் வாழ்விலும் செல்வம் நிலைத்திருக்குங்க. அதனால்தான் நம் முன்னோர்கள் மஞ்சள் பையை உபயோகப்படுத்தினார்கள். இன்று அந்த மஞ்சள் பையை பார்த்தால் சிலர் கிண்டல் செய்கின்றார்கள். அப்படி கிண்டல் செய்வதனால்தான் அவர்கள் வாழ்க்கையே மற்றவர்கள் கிண்டல் செய்யும் நிலைமைக்கு தள்ளப்படுகின்றது. நம் முன்னோர்கள் அனுபவத்தில் உணர்ந்து சொன்னதை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அடுத்தவர்களிடம் கையேந்தும் அளவுக்கு நம் வாழ்க்கை இருக்காது. ஆகவே மஞ்சள் பையை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். உங்களுடைய ஜாதகம் இருந்தால் மஞ்சள் பையில் வையுங்கள். பணத்தையும் மஞ்சள் பையில் வையுங்கள். நிச்சயம் அது மகாலட்சுமியின் அருளால் பல லட்சங்கள் அல்ல பல கோடிகளாக பெருகும். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள். என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.